என் பேர் உதயராணி. நாங்கள் அனைந்து இளங்கலை பட்டதாரி ஆசிரியருக்கான தேர்வுகள் எழுதி அதற்கான ரிசல்ட் வெளியிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப எங்களுக்கு என்ன கோரிக்கை அப்படின்னா, நாங்க எல்லாருமே 10 ஆண்டுகளா தேர்வு எழுதி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 10 ஆண்டுகளா எந்த தேர்வும் நடத்தப்படாத சூழ்நிலை இப்பொழுது கடந்த 4/2/2024 எங்களுக்கு தேர்வு சிறப்பாக நடைபெறுகிறது. நாங்கள் 3 தேர்வுகளாக ஆசிரியர் தகுதி தேர்வு, அதனைத் தொடர்ந்து கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு, அதனைத் தொடர்ந்து நியமன தேர்வு என 3 தகுதி தேர்வுகள் சிறப்பாக அதில் நாங்கள் தேர்ச்சி பெற்றுள்ளோம். எங்களோட கோரிக்கை 10 ஆண்டுகளாக இளங்கலை பட்டதாரி ஆசிரியரான பணியிடம் நிறுவப்படாத சூழலில் தற்போது ஆண்டு தேர்வு அட்டவணையில் 2227 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு மிகவும் வேதனையும் வருவதையும் அளிக்கிறது. அதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கிறது. இப்போ தற்பொழுது எங்களுடைய ஆசிரியர் ஒருவர் ரமேஷ் என்பவர், அவர் ரீசெண்டாக ஆர்டிஐல அப்ளை பண்ணி வாங்கியிருக்காங்க. எவ்வளவு ஆசிரியர் பட்டதாரி பணியிடங்கள் காலியாக இருக்கிறது, அதுல எவ்வளவு நீங்க சொல்லிட்டு ஒரு தகவல் கொடுத்திருக்காரு. அதுல பார்க்கும்போது எங்களுக்கு மொத்தமா 5620 ஆசிரியர் காலி பணியிடங்கள் இருப்பதாக ஆர்டிஐல எங்களுக்கு சொல்லியிருக்காங்க துறை வாரியாக. ஆனால் ஆண்டு தேர்வு திட்ட அறிக்கையில எங்களுக்கு குறிப்பிடப்பட்டது 2222 மட்டுமே. மீதி உள்ள 3398 ஆசிரியர் பணியிடங்கள் காலி இடங்களாகவே உள்ளது. அந்த காலி இடங்களை இதனுடன் சேர்த்து எங்களுக்கு மொத்தமாக 5620 பணியிடங்களாக இந்த அரசாணையை பிறப்பித்து அதில் சேர்க்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர்களுக்கும் இதன் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், எங்களுடைய வேதனையும் மன வலியையும் நீங்கள் புரிந்து கொண்டு எங்களுடைய 10 ஆண்டு வலிகளையும் வேதனையும் புரிந்து கொண்டு இந்த ஆசிரியர் பணியிடங்களை ஏற்று தருமாறு சிரம் தாழ்த்தி கரம் குறித்து நாங்கள் வணக்கி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த 10 ஆண்டுகளா எவ்வளவு சிரமத்தை சந்திக்கிறீங்க? படிச்சிருக்கீங்க, வேலை படிச்சிருக்கீங்க, எவ்வளவு சிரமம் சொல்லலாம். நாங்கள் 10 ஆண்டுகள் காத்து கொண்டிருந்த அந்த நிலைமையை சொன்ன ஒவ்வொருவரும் அழுதுவோம் அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா பெண்களாக நாங்கள் படிப்பது அவ்வளவு எளிதில்ல. வீட்டு நிலைகளை பார்க்கணும், குழந்தைய பார்க்கணும், இதர பிரச்சனைகள் இருக்கும், எல்லாத்தையும் பார்த்து கிடைக்கிற நேரத்துல தான் படிக்கணும். அது அந்த சமூகம் என்ன சொல்லுன்னா, நீ 10 ஆண்டுகள் படிச்சுட்டு இருக்க, என்னதான் படிச்ச, பாஸ் பண்ணியா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அதை படிப்புல எவ்வளவு கஷ்டம், அதுல வென்று காட்டுவது எவ்வளவு சிரமம் அவங்களுக்கு தெரியாது. எங்க வீட்டுல உள்ளவங்களே கேட்டிருக்காங்க, எங்க சொந்தக்காரங்க கேட்டிருக்காங்க, என்னமா உனக்கு வேலை கிடைச்சிச்சா, படிச்சு எப்பவுமே உங்களுக்கு வேலை கிடைக்கும்னு. ஆனா அதை படிக்கிறதுன்றது ஈஸின்றது கஷ்டமானதுன்றது அவங்களுக்கு தெரியாது. எல்லாரோட வாழ்க்கையுமே, எங்க சக ஆசிரியர்களோட எல்லாரோட வாழ்க்கையுமே பல கதைகள் இருக்குது. அவங்க செலவு பண்ண முடியாம காசு வாங்கி கோச்சிங் சென்டர் போய் படிச்சவங்க இருக்காங்க, தன்னோட நிலத்தை அடமானம் வைத்து படிச்சவங்க இருக்காங்க, பொருளாதார ரீதியா ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க, மன ரீதியா உடல் ரீதியா கஷ்டப்பட்ட என்னோட சக ஆசிரியர் ஒருத்தவங்க சொல்றாங்க, நான் படுத்துக்கிட்டே படிச்சேன், என்னால நிக்க முடியாது, ரொம்ப நேரம் உட்கார முடியாது, அந்த ப்ராப்ளத்துல ஒருத்தவங்க படிச்சாங்க. கை குழந்தைய வச்சு படிச்சவங்க இருக்காங்க, நான் 3 வயசு குழந்தைய வச்சு படிச்சேன். இப்ப எல்லாத்தையும் கேட்டா ஒரு கதையை சொல்லுவாங்க. நான் படிக்க முடியாதுன்னு சொல்லல, இந்த திரும்ப படிச்சு பாஸ் பண்ணிருக்கோம். எங்களுக்கு வேலையை தான் நாங்க கேட்கிறோம், எங்களுக்கு ஆசை பணியிடங்களை உயர்த்தங்கதான் நாங்க கேட்கிறோம், எங்க உரிமையை தான் நாங்க கேட்கிறோம். நாங்க கேட்பது இந்த 10 ஆண்டுகள் கடனை தேர்வுகளில் இனிமேலும் படிக்கிற அளவிற்கு எங்களுடைய மனதிலும் தெம்பில்லை, உடலையும் தெம்பில்லை. இதனை கருத்தில் கொண்டு எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் கருத்தில் கொண்டு வருங்கால மாணவர்களுடைய நலன் அக்கறை குறித்த திறமையான ஆசிரியர்கள் உருவாக்கும் எண்ணத்தில் நாங்கள் இருப்பதனால் எங்களுக்கு பணி வாய்ப்பினை வழங்கிட ஆசிரியர் காலி பணியிடத்தில் உயர்த்திட நாங்கள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர்களை கேட்டுக்கொண்டோம். என்னோட பெயர் ஆர். உதயராணி.